ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, திருமண மண்டப ஸ்டைல் சைவ கறி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க 10 நாள் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காலிஃப்ளவர் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. உப்பு போட்டு சுத்தம் பண்ணி நீங்களும் அது மாரி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. லைட்டாக வதங்கினாலே போதுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 பட்டை, ஏலக்காய், லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்குங்க. தீயாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை. முந்திரி, பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தான் இது ரெடி பண்ணுறோம். வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. 1 தக்காளிங்க. நீங்கள் இதை அளவாக எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவு ருசி இருக்குங்க. நான் எப்படி செய்கிறோன்னு நீங்களும் பார்த்து அதேமாரி செய்யுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நான் 4 பேருக்கு நான் செய்கிறேங்க. தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினாலுமே போதுங்க. இதை நல்லா ஆற வச்சிருங்க. எடுத்து ஆற வச்சு மிக்சி கேப்பில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. தாளித்து கொடுக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. குடமிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த குருமாப்பு குடமிளகாய் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் குடமிளகாய் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இந்த கூட சேர்த்துக்குங்க. காலிஃப்ளவரு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருக்கோம். திரும்பி வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு காரத்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நான் மட்டன் தூள் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட மட்டன் தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லை கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துங்க. சிக்கன் தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. உங்கள் விருப்பம் தாங்க. நீங்கள் என்ன சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை வர வர நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் திரிஞ்சு வரும். நல்லா மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அடிக்கடி கிளறி விடுங்க. பார்த்து அடி பிடிச்சிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பாராட்டு மழையாக கொட்டுவாங்கங்க. உங்கள் வீட்டில் நல்லா புகழ்ந்து பேசுவாங்கங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் போட்டுருங்க. வீடியோவுக்கு மறந்துடாதீங்க. கஸ்தூரி மெத்தி போடுங்க. மேலே இறக்குற ஸ்டேஜில் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். இப்போ எல்லாருமே வீட்டில் தாங்க இருப்பாங்க. 4 நாள் லீவு, ஆஃபீஸ் லீவு எல்லாம் லீவு, ஸ்கூல்லாம் ஒரு 10 நாள் லீவுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் போட்டுருங்க. மறந்துடாதீங்க. ஓகேவா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.